அனைவருக்கும் வணக்கம். தினசரி வாழ்க்கையில நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய ஃபேஸ் பண்றோம். அதுல இதயம், நரம்பு, மூளை போன்ற மிக முக்கியமான பிரச்சனைகள்ல நம்ம இன்னைக்கு பேச போறது நரம்பு சார்ந்த தொந்தரவான தலைவலி. கரூர் அப்போலோ மருத்துவமனை நடத்தும் இந்த மக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில தலைவலி எதனால வருது, தலைவலி வந்தா எந்த மருத்துவரை பார்க்கணும், இது சாதாரணமான தலைவலியா இல்ல இதனால ஏதாவது பின்விளைவுகள் வருமா போன்ற சந்தேகங்களை தெளிவுபடுத்த நம்முடன் கரூர் அப்போலோ மனை மருத்துவர் டாக்டர் பி சரவணன் நியூராலஜிஸ்ட் அவர்கள் இணைந்துள்ளார். இவர் 25 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவராகவும் கடந்த 10 ஆண்டுகளாக கரூர் அப்போலோ மருத்துவமனையில் நரம்பியல் சிறப்பு மருத்துவராகவும் உள்ளார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. மக்களுக்காக எங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. முதல்கண் இந்த அரிய வாய்ப்பை அளித்த அப்போலோ மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றிகள். இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டல் சார்பாக சில நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண உள்ளோம். ஓகேங்க சார். டோட்டலி இப்போ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்காக என்னென்ன தொந்தரவுகளுக்காக பேஷண்ட்ஸ் உங்களை பார்க்க வராங்க சார்? பொதுவாக நரம்பியல் பிரச்சனைன்னு எடுத்துகிட்டால் நிறைய தொந்தரவுகள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது நம்ம எடுத்துட்டோம்னா ஒன்று தலைவலி, ரெண்டாவது ஸ்ட்ரோக் பக்கவாத வகையை சேர்ந்தது, மூணாவது வலிப்பு தொந்தரவு ஃபிட்ஸு, இன்னொன்று பார்க்கின்சன் தொந்தரவு நடுக்கவாதம் அப்படிங்கிறது, அப்புறம் டிமென்ஷியா, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன தொந்தரவுகள் மறதி தொந்தரவு, கை கால் வலி, குடைச்சல், வலி பரவுறது, நரம்பு அழுத்தம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் காமனாக நம்ம பார்க்குறது ஸ்ட்ரோக் பக்கவாதம், ஃபிட்ஸு, வலிப்பு தொந்தரவு, அப்புறம் பார்க்கின்சன் டிசீஸ், அப்புறம் ஹெட்டேக், சீசஸ். இதுதான் காமனாக நம்ம பார்க்குற தொந்தரவுகள். ஓபி ப்ராக்டிஸில், எமர்ஜென்சியில் எல்லாம் பார்க்குற தொந்தரவுகள் இது தான். டே டு டே லைஃப்ல நீங்க நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க. அதில் மேஜராக எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட உங்களை பார்க்க வராங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. ஒன்று வந்து எமர்ஜென்சியாக வர்றது, இன்னொன்று வந்து ஓபியாக அப்பாயின்மெண்ட் போட்டு பொறுமையாக வந்து பார்க்குறது. எமர்ஜென்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரோக் பக்கவாதம், மூளை ரத்தக்குள்ளே அடைப்பு இல்லாட்டி கசிவு ஏற்படுறதுனால வரக்கூடிய பாதிப்பு. ரெண்டாவது ஃபிட்ஸ், கை கால் வலிப்பு வந்து காக்கா வலிப்பு மாதிரி வந்து நினைவில்லாமல் வந்து அட்மிட் ஆகுது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக எமர்ஜென்சிக்கு வந்துடுவாங்க. அடுத்தது ஓபியாக பார்க்குறதுங்கிறது தலைவலி, பார்க்கின்சன் டிசீஸ், அப்புறம் மறதி தொந்தரவு, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஓபியாக வந்து பார்க்குறது. இதெல்லாம் எமர்ஜென்சியாக பார்க்குறது. ரெண்டாக எடுத்துக்கலாம். ஐபி உள்நோயாளியாக பார்க்குறது முக்கால்வாசி ஸ்ட்ரோக்கு, எமர்ஜென்சி ஸ்ட்ரோக்கு, ஷீசஸ், ஃபிட்ஸ் தொந்தரவு, இவங்க தான் உள்நோயாளியாக தங்கி பார்க்குறது. மூணுலேயும் பார்க்குறப்ப ஓபியாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த மைக்ரைன் தலைவலி தொந்தரவுகள் எல்லாம் ஓபியாக வந்து பார்க்குற தொந்தரவாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் எமர்ஜென்சிஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு தலைவலி தொந்தரவு இருக்குது. ஓகே சார். இப்போ ஹெட்டேக்ல நமக்கு என்னென்ன வகைகள் இருக்குது? ஹெட்டேக்ஸ் எப்படி இருக்குது? டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேக்ஸ் மாதிரி. ஹெட்டேக்குன்னு நம்ம பொதுவாக பிரிச்சுக்கிட்டா அதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி ஹெட்டேக் டிசார்டர், ரெண்டு செகண்டரி ஹெட்டேக் டிசார்டர். செகண்டரி ஹெட்டேக் டிசார்டர்னால் என்னென்னாங்க, ஏதாவது ஒரு காரணத்தினால வரக்கூடிய தலைவலி. உதாரணத்துக்கு பிபி ரொம்ப அதிகமாகி ரத்த குழாய் வெடித்து அதனால் வர்ற தலைவலி. இன்னொன்று ஏதாவது தலையில் அடிபட்டு ரத்தம் கட்டி ஃபார்ம் ஆகி அதனால் வர்ற தலைவலி. இல்லைன்னா மூளையில் ஏதாவது கட்டி இருந்து அதனால் வர்ற தலைவலி, அல்லது நீர்ப்பாதையில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் வர்ற தலைவலி. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால வரக்கூடிய தலைவலி, அது வந்து செகண்டரி ஹெட்டேக் டிசார்டர். ரெண்டாவது பிரைமரி ஹெட்டேக் டிசார்டர்னால் ஒன்றுமே காரணம் இருக்காது, எல்லாம் நார்மலாக இருக்கும், யங்கர் ஏஜ் பர்சன்ஸ் இருப்பாங்க, தலைவலி வரும். ஒன்று விட்டு விட்டு வரும், இல்லாட்டி தொடர்ச்சியாக இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டு தான் மேஜர் டைப். ஒன்று பிரைமரி ஹெட்டேக், இன்னொன்று செகண்டரி ஹெட்டேக் டிசார்டர். எந்த காரணமும் இல்லாமல் வர்றது பிரைமரி ஹெட்டேக். அதில் வந்து நம்ம நிறைய காமனாக பார்க்குற டென்ஷன் டைப் ஹெட்டேக்கு, மைக்ரைன் ஹெட்டேக்கு, கிளஸ்டர் ஹெட்டேக்கு, இதெல்லாம் பிரைமரி, எந்த ரீசனும் இல்லாமல் வரக்கூடிய தலைவலிகள். ஓகே. இதில் காமனாக வர தலைவலி எது டாக்டர்? அதோட சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? தலைவலியுடைய சிம்டம் தலைவலி தான். ஆனால் இப்போ அசோசியேட்டடாக கூட வேறு ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்ததுன்னா, இப்போ ஒரு தலைவலி இருக்குது, தலைவலியோடு சேர்ந்து பார்வை மறைக்குது, தலைவலியோடு சேர்ந்து எனக்கு ஒரு பக்கம் கை கால் விறுவிறுன்னு இருக்குது, இதெல்லாம் நம்ம செகண்டரி ஹெட்டேக்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். மற்றபடி தலைவலியை பொறுத்த வரைக்கும் வெறும் தலைவலியாக இருக்கிறது பிரைமரி ஹெட்டேக் டிசார்டருங்கிறது. தலைவலியோடு சேர்ந்து அது ஒவ்வொரு தலைவலியும் ஒவ்வொரு மாதிரி ப்ரெசென்ட் ஆவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மைக்ரைன் ஹெட்டேக்காக இருந்ததுன்னா விட்டு விட்டு வரும், தலைவலி வருது, இன்றைக்கி வருது, ஒரு 2-3 நாள் இருக்குது, மறுபடியும் சரியாக போகுது, மறுபடியும் ஒரு வாரத்தில் ஒரு 4-5 நாள் கழிச்சு வருது அப்படின்னு விட்டு விட்டு வரும். தலைவலி 2 டெம்போரல் ரீஜன், இந்த பகுதியில் 2லேயும் வரும். தலைவலியோடு சேர்ந்து வாமிட்டிங் இருக்கும், தலைவலியோடு சேர்ந்து கொஞ்சம் எரிச்சல், கோவம் எல்லாம் வரும், வெளிச்சத்தை பார்க்க முடியாது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். இது வந்து மைக்ரைன் ஹெட்டேக்கு. டென்ஷன் டைப் ஹெட்டேக்குன்னா எப்போவுமே தலையில் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு ஹெட்டேக் இருக்கும்.
1 or 2 days இருக்கலாம், அல்லது 1 day இருக்கலாம். இதெல்லாம் டென்ஷன் டைப் ஹெட்டேக்கு. இன்னொரு டைப் ஆஃப் ஹெட்டேக் கிளஸ்டர் ஹெட்டேக்கு. அது எப்படி இருக்குன்னா, யூஸ்ஃபுல்லாக மேலுக்கு சிறு வயசுக்காரங்களுக்கு வரும், கண்ணை சுற்றி அந்த வலி இருக்கும், ரொம்ப எக்ஸ்டென்சிவாக சிவியர் பெயின் இருக்கும், கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தலைவலி ஒவ்வொரு விதமான தலைவலியும் ஒவ்வொரு விதமாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகேங்க சார். இப்போ மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தலைவலி இருக்குன்னு சொல்லுவாங்க. மேலுக்கு வந்து அந்த தலைவலி எப்படி இருக்கும், இல்லை ஃபீமேலுக்கு வந்து அந்த தலைவலி எப்படி? அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் மேலுக்கு வர தலைவலிக்கும் ஃபீமேலுக்கு வர தலைவலிக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. ஆனால் ஒரு சில ஹெட்டேக்ஸ் வந்து ஃபீமேலுக்கு ரொம்ப காமன். மைக்ரைன் ஹெட்டேக்கே ஃபீமேலுக்கு தான் காமன் தான். பட் இருந்தாலும் ஒரு சில ஹெட்டேக் பெக்குலியர் சுச்சுவேஷன்ஸில் காமன். உதாரணத்துக்கு ஒரு டெலிவரி ஆகுது, டெலிவரி ஆகி முடிச்சு 1 or 2 days ஹெட்டேக் வருதுன்னா we have to give utmost importance. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில ரத்தக்குழாய் அடைப்பு ஏற்பட்டு சிவிடி, கார்டிகல் வீனஸ் சைனஸ் த்ராம்போசிஸ், அந்த மாதிரி ஒரு தலைவலி இருக்கலாம். ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படுத்துட்டு எந்திரிச்சா தலைவலி வருதுன்னா போஸ்ட் டியூரல் பங்க்சர் ஹெட்டேக்னு இருக்குது, அந்த மாதிரி வரலாம். இன் ஜென்ரலாக ஓவராலாகவே ஃபீமேல்ஸ்க்கு வந்து தே ஆர் மோர் போன் ஃபார் ஹெட்டேக் டிசார்டர். எக்ஸப்ட் 2 தலைவலியை தவிர மற்ற எல்லா தலைவலியுமே ஃபீமேல்ஸ்க்கு தான் மோர் காமன். மைக்ரைன் ஹெட்டேக் ஃபீமேலில் தான் காமன். டென்ஷன் டைப் ஹெட்டேக் யாருக்கு வேணாலும் வரலாம். கிளஸ்டர் ஹெட்டேக் மேல்ஸ்க்கு காமன். ஸோ தலைவலி வர்ற தன்மையில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அந்த சூழ்நிலை, வரக்கூடிய சிவியரிட்டி, இதெல்லாம் பொறுத்து நம்ம வித்தியாசப்படுத்தலாம் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வரக்கூடிய தலைவலி. ஓகே. இப்போ நாங்கள் ஹெட்டேக்குன்னு வந்தால் நீங்கள் எந்த மாதிரியான டெஸ்ட் ஆர் ஸ்கேன்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் எடுத்துன்னு ஸ்கேன் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தலைவலி வந்தால் ஹிஸ்ட்ரி கேட்கணும். ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய ஏஜ் என்ன பேக்ரவுண்டு, என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரி தலைவலி வருது, விட்டு விட்டு வருதா, தொடர்ச்சியாக இருக்குதா, சிவியர் ஹெட்டேக்கா, மைல்டு ஹெட்டேக்கா, அவங்க ஃபேமிலியில் இதே மாதிரி தலைவலியோடு இருக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா, இப்போ தலைவலியோடு சேர்ந்து வேற என்ன தொந்தரவு வருது, தலைவலியோடு சேர்ந்து மூக்கில் தண்ணி வருது, தலைவலியோடு சேர்ந்து கண்ணில் தண்ணி வருது, இந்த மாதிரி தலைவலியோடு சேர்ந்து வேற என்ன சிம்டம்ஸ் இருக்குது, இதையெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். கிளியர் கட்டாக இது ஒரு மைக்ரைன் ஹெட்டேக் தான், கிளஸ்டர் ஹெட்டேக் தான் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒன்றும் பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டோம். ஸ்கேனோ பிளட் டெஸ்ட்டோ ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாகவே தலைவலியின் தன்மையை பொறுத்து, சிவியரிட்டியை பொறுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். வேறு ஏதாவது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுதுன்னா, உதாரணத்துக்கு ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் பண்ணோம். கடைசி என்ன சொல்கிறேன், ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் என்னென்னு. பட் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக ஸ்கேன் பண்ணிட்டு தான் அடுத்தது. இல்லைன்னா நிறையா ஹெட்டேக் பேஷண்ட்ஸ்க்கு, நம்ம ஓபியா வர பேஷண்ட்ஸ்க்கு ஒன்றும் பெரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். கிளியர் கட்டாக இது வந்து மைக்ரைன் ஹெட்டேக் தான், கிளஸ்டர் ஹெட்டேக் தான், ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். நம்ம இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலையில சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம்? அதான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு தலைவலியோட சேர்ந்து ஒருத்தருக்கு ஃபீவர் இருக்குது, தலைவலியோட சேர்ந்து வாமிட்டிங் சிம்டம்ஸ் சிவியராக இருக்குது, அல்லது தலைவலி வந்து இது வரைக்கும் அப்படியே விட்டு வரும் சார், இப்போ பார்த்தா நல்லா சிவியராக பெயின் இருக்குது, தலைவலியோட சேர்ந்து எனக்கு கை மரமரப்பாக இருக்குது, தலைவலியோட சேர்ந்து எனக்கு கண் பார்வை மங்குது, இந்த மாதிரி தலைவலியோடு சேர்ந்து அடிஷ்னல் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, ஒரு ஹை ஃபீவர் கூட தலைவலி வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ரெட் ஃப்ளாக்ஸ் கூட ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம இம்மிடியட்டாக ஸ்கேன் பண்ணுவோம். ஒரு ரத்த ஓட்டம் போகிற நல்லா போகிறதுக்குரிய மாத்திரை மருந்து, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களாம் திடீர்னு இன்டென்ஸ் ஹெட்டேக், சிவியர் ஹெட்டேக் அந்த மாதிரி வந்தாங்கன்னா, அதை வந்து தண்டர் கிளாப் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெட்டேக் வந்ததுன்னா நம்ம இம்மிடியட்டாக சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம். எம்ஆர்ஐ இஸ் ஆல்வேஸ் பெட்டர், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. எம்ஆர்ஐ வில் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன், நிறையா தகவல்களை நமக்கு தரும். பட் ஒவ்வொருத்தராலையும் உடனடியே போய் எம்ஆர்ஐ பண்ண முடியாது. அதனால் சிடி ஸ்கேன்லேயே வச்சுட்டு நிறைய டைம் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். இந்த இதுக்கு சிடி ஸ்கேன் வச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ப்ரைமரி ஹெட்டேக் டிசார்டரில், அதாவது மைக்ரைன், கிளஸ்டர் இந்த மாதிரியான தலைவலிக்கு அப்படின்னு நம்ம கிளினிக்கலாக ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா சிடி ஸ்கேனுங்கிறது ஜஸ்ட் டு வேறு எதுவும் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிட்டா நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் ஸ்கேன் பண்ணணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. ஒரு அம்மாவுக்கு தலைவலி இருக்குது, பாப்பாவும் தலைவலியோடு வர்றாங்க, விட்டு வருது, வெளியில் போயிட்டு வந்தால் வந்துடுது, மென்ஸ்ட்ரல் பீரியட் டைம்ஸில் வருது அப்படின்னா கிளியர் கட் கேஸ் மைக்ரைன். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து எக்ஸ்டென்சிவாக டெஸ்ட்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டோம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஹெட்டேக்குரிய ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிபெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரீக்வன்சிக்கு பொறுத்து வருதுன்னு. அதாவது ஜென்ரலாக என்ன ரூல் சொல்கிறாங்கன்னா, மோர் தேன் 4 attacks in a month, ஒரு மாதத்திற்கு 4 முறை வருது, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் அதனால் இருக்குது, என்னுடைய வேலை செய்ய முடியல, குடும்பத்தை கவனிச்சிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அதை தடுக்கக்கூடிய மாத்திரை வருது உடனே ஆரம்பிக்கும். இதே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தலைவலி வருது, மைக்ரைன் தான். அதே மைக்ரைன் வந்து வீட்டில் இருக்கிறாங்க, ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு மாத்திரை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டா என் வேலையை பார்த்துக்கோங்க சார் அப்படிங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அக்ரெசிவான ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை, வந்தால் மட்டும் மாத்திரை போட்டு சமாளிச்சுக்கோங்க. அதே
நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் சார், எனக்கு ஒரு நாள் போனால் ஸ்கூல் பிரின்சிபலாக இருக்கிறேன், ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு தலைவலி வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக பாதிச்சிருது அப்படின்னா அவங்களுக்கு தடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை ஈவன் ஒரு 2 headaches 3 headaches பெர் மந்த் வந்தால் கூட ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவோம். ஸோ ட்ரீட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அவங்களுடைய ஒர்க் பேட்டர்ன், டாலரபிலிட்டி, அசோசியேட்டட் ஃபியூச்சர்ஸு, இது எல்லாம் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் உடனே மாத்திரை மருந்து தர வேண்டியதில்லை, அதே மாதிரி எல்லாத்துக்கும் உடனே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இப்போ நம்ம காமனாக பார்த்தா குழந்தைங்க கூட நம்ம நியூரோ டாக்டர்ஸை பார்க்க வருவாங்க. ஸோ குழந்தைங்க கூட ஹெட்டேக்கெல்லாம் வருமா டாக்டர்? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. பட் என்னென்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ காமனாக ப்ரைமரி ஹெட்டேக் வராது. எப்போவுமே குழந்தைங்களுக்கு வர்ற தலைவலி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான தலைவலி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களால அவங்களுடைய சிம்டம்ஸை என்னன்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த இடத்துல வலிக்குது அந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. தலைவலி இருந்தால் கூட அவங்க பாட்டுக்கு விளையாட போயிடுவாங்க. ஸோ தலைவலி குழந்தைங்களுக்கு வர தலைவலி நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஹிஸ்ட்ரி கேட்கணும். குழந்தைங்கிட்ட மட்டும் கேட்டால் பார்த்தாது, அம்மா அப்பா கிட்ட கேட்கணும். அவங்க என்ன தலைவலி வரும்பொழுது எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்களா, கம்முன்னு படுத்துக்கிறாங்களா, ஏதாவது சின்ன வேலை சொன்னால் செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நிறையா டைம் குழந்தைங்க நம்மளால் ஒரு திருப்தியாக இருக்காது. நம்மளால் ஒரு அடிக்குவேட் இன்ஃபர்மேஷனை பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து கூட வாங்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்திக்கிறோம். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே 2 ஒருத்தருக்கு ஒரு நாள் ஒரு 1 week 2 weeks தள்ளி ஸ்கேன் பண்ண பார்த்தா ஏதோ தொந்தரவு இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு வர்ற தலைவலி, குழந்தைங்களுக்கு மைக்ரைன் வருமா, வரலாம், குழந்தைங்களுக்கும் வரலாம். அப் டு ஒரு 5-6 years வரைக்கும் மேலே கூட மைக்ரைன் ஹெட்டேக் குழந்தைங்களுக்கு வரலாம். அதனால் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும், அம்மா அப்பாவுக்கு யாருக்கா தலைவலி இருக்கும், குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி விட்டு விட்டு வருது, தலைவலி இருக்கும்போது டல்லாக சோர்ந்து படுத்துக்கிறாங்க சார் அப்படின்னா இது ஒரு மைக்ரைன் ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம். வேறு சில காரணங்கள்னால ஒரு ஃபீவரோட தலைவலி வருது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அதாவது பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி எதனால் இந்த தலைவலி வருதுங்கிறத பார்ப்போம். எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் மேஜராக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ஸ்கேனு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நம்ம மாத்திரை மருந்து தருவோம். உங்கள் சர்வீஸில் எதாவது நீங்கள் எவ்வளோ ஹெட்டேக் பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க டாக்டர்? அப்படி நான் 10 years இருக்கிறேனுங்க. 10 years ஒரு நாளைக்கு 20-30 பேஷண்ட் பார்க்குறேன் அப்படின்னா 30 × 20 நாள்னா 600 10 வருஷம்னா 6000 அப்படின்னா கணக்கு நிறையா இருக்குங்க. எல்லா நியூராலஜிஸ்ட்டுமே வால்யூம்ஸ் நிறையா பார்ப்பாங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 50,000 ஹெட்டேக்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாருமே இப்போ ஒரு ஜென்ரல் டாக்டர் ஒரு எத்தனை ஃபீவர் பார்த்துருப்பீங்கன்னு எம்டி கேட்டால் அவங்க இந்த கணக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ ஹெட்டேக் வந்து ரொம்ப காமனான சிம்டம், நியூரலாஜிக்கல் ப்ராக்டிஸில் ரொம்ப காமனான சிம்டம். ப்ராப்ளம் என்னென்னா எது வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும், எது வந்து சிம்பிள் ஹெட்டேக்குங்கிறத நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு மற்ற இன்வெஸ்டிகேட்டரி டூல்ஸை வச்சுட்டு நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம ஹெட்டேக் எப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஹெட்டேக் அண்ட் ஹெட்டேக் எப்போ ரொம்ப சாதாரணமான ஹெட்டேக் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது தானுங்க. அது ரெட் ஃப்ளாக் சைன்ஸு, அதாவது சடனாக சிவியராக வர்ற ஹெட்டேக், அது வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஹெட்டேக் பேட்டர்ன் சேஞ்ச், அதாவது முன்னாடி வரும் சார் போகும் நல்லாயிருக்கும், வரும் போகும் நல்லாயிருக்கும், இப்போ பார்த்தா ரொம்ப கண்டினியூஸாக ஹெட்டேக் இருக்குது, அந்த பேட்டர்ன் சேஞ்ச் இருந்தால். காஃப் பண்ணால் ஹெட்டேக் வந்ததுன்னா, ஹெட்டேக் இருக்கிறவங்க, ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, ரத்த ஓட்ட மாத்திரையை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெட்டேக் வர்றது, இதெல்லாம் கிரிட்டிக்கல் ஹெட்டேக்கு. அது ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வர ஹெட்டேக், ஹெட் இன்ஜுரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வர 1 or 2 days கழிச்சு வர ஹெட்டேக்கு. ஹெட்டேக் இருக்குது கூட லிம் வீக்னஸ் இருக்குது, ஆல் டல்லாக இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல். உடனே நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்க வேண்டிய ஹெட்டேக். ஓகே சார். ஆக்சுவலாக இப்போ என்னோட கசின் பிரதர் ஒருத்தர் இருந்தார், ஒரு 30+ ஏஜ் இருக்கும். ஸோ அவங்க வந்து நார்மலாக 1 week ஹெட்டேக் சொல்லிட்டு இருந்தார். அவரோட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக செவந்து போயிடும், கண்ணில் தண்ணியாக வந்துகிட்டு இருக்கும், ரொம்ப தலைவலி சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் வந்து நிறையா ஹெட்டேக் சிம்டம்ஸில் ஒரு கூட ஐ ரெட்னஸ்ஸு இதெல்லாம் வரலாம். பட் நீங்கள் சொல்கிற ஹெட்டேக் யூஸ்ஃபுல்லாக யங்கர் ஏஜ் குரூப்பில் மேல்ஸ்க்கு வர ஹெட்டேக் வந்து கிளஸ்டர் ஹெட்டேக். அதான் மோஸ்ட் சிவியர் பெயின். அந்த ஹெட்டேக்கில் வந்து ரொம்ப சிவியர் பெயின். மைக்ரைன் பெயினை விட கிளஸ்டர் ஹெட்டேக்கில் பெயின் நல்லா சிவியராக இருக்கும். கண்ணுக்குள்ளே வெளியே இருக்கும், கண்ணில் அப்படியே கம்பி விட்டு ஆடுற மாதிரி இருக்குது சார்பாங்க, அந்தளவுக்கு சிவியர் ஹெட்டேக்கு. யூஸ்ஃபுல்லாக அந்த ஹெட்டேக் ஒரு பக்கம் வரும், கண்ணில் தண்ணி வரும், மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு 3 hours 4 hours 3 hours இருக்கும், அப்புறம் விட்டுரும், மறுபடியும் அடுத்த நாள் அதே டைமுக்கு வரும். இந்த மாதிரி விட்டு வந்ததுன்னா அதை வந்து கிளஸ்டர் ஹெட்டேக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறது அதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டீட்டெயில்டாக ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு அந்த டைம் அவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம இது என்ன வகையான ஹெட்டேக்குங்கிறத சொல்ல முடியும். இப்போ ஹெட்டேக் பேஷண்ட்ஸ் எந்த மாதிரியான ஃபுட் வெரைட்டிஸ் எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? டயட் பொறுத்த வரைக்கும் ஹெட்டேக்குன்னு ஒன்றும் தனியான டயட் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. மைக்ரைன் ஒருத்தருக்கு இருக்குன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே ஒத்துக்காத போகாது. ஒரு சிலருக்கு கடலைப்பருப்பு, பட்டாணி இதெல்லாம் சாப்பிட்டா தலைவலி வருதும்பாங்க, ஒரு சிலர் சாக்லேட் சாப்பிட்டா வருதும்பாங்க, ஒரு சிலர் ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா வருதும்பாங்க, நான்வெஜ் சாப்பிட்டா வருதும்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் காரணிகள் இருக்குது. எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடணும்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக
லைஃப் ஸ்டைல் ஹெட்டேக்குக்கே ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். ரொட்டீனாக நான் சொல்கிறது இந்த ப்ரைமரி ஹெட்டேக், மைக்ரைன் ஹெட்டேக்குக்காரங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா ரெகுலரான டைம் எந்திரிக்கிறது, ரெகுலராக கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ரெகுலராக ஃபுட் டைமிங் கீப்பப் பண்ணுறது, ரெகுலராக தூங்குறது, இதையெல்லாம் ரெகுலராக அவங்க பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உணவு பதார்த்தம் சாப்பிட்டு வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதாவது அவங்களே தான் டிசைட் பண்ணணும். ஒரு பிளாங்கெட்டாக இதெல்லாம் சாப்பிடாதீங்க நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குற மாதிரி அல்ல தலைவலி. இப்போ நார்மல் ஹெட்டேக்கும் மைக்ரைன் ஹெட்டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? நார்மல் ஹெட்டேக்னு ஒன்றும் இல்லை. ஹெட்டேக் வந்து அது அப்நார்மல் தான். ஸோ ஹெட்டேக்கில் மெயினாக நம்ம காமனாக ஓபி ப்ராக்டிஸில் பார்க்குறது 2 ஹெட்டேக். ஒன்று டென்ஷன் டைப் ஹெட்டேக், இன்னொன்று மைக்ரைன் ஹெட்டேக். இந்த டென்ஷன் டைப் ஹெட்டேக்கை தான் நிறைய பேர் நார்மல் ஹெட்டேக்குமாங்க. யூஸ்ஃபுல்லாக டென்ஷன் டைப் ஹெட்டேக், நார்மல் ஹெட்டேக்கு தலை ஃபுல்லாக இருக்கும், மைல்டாக ரொம்ப சிவியராக இருக்காது, மைல்டாக இருக்கும், ப்ரெஸ்ஸிங் நேச்சரோடு இருக்கும், வேறு எதுவும் அசோசியேட்டட் ஃபியூச்சர்ஸ் இருக்காது. அடிஷ்னலாக மூக்கில் தண்ணி வர்றது, வாமிட்டிங் சென்சேஷன் அதெல்லாம் இருக்காது. வெறும் தலைவலி மட்டும் இருக்கும். அதோடு அவங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, இரிட்டபிளாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் டென்ஷன் டைப் ஹெட்டேக். வரும் போகும் முன்னாடி இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் தூக்கம் கட்டிருக்கும், இதில் சின்ன ட்ராவல் தான் போயிட்டு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். மைக்ரைன்ங்கிறது யூஸ்ஃபுல்லாக ஒரு சைடு இருக்கலாம், 2 சைடும் இருக்கும். ஒரு சைடு இருந்தால் தான் மைக்ரைன் இல்லை, 2 சைடும் இருக்கலாம். யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் த்ராபிங்காக இருக்கும். சிவியரிட்டி வில் பி மோர். இதுக்கு வந்து ஒரு 2, 3, 4 பெயின் ஸ்கோர் போட்டோம்னா இதுக்கு ஒரு 7, 8 பெயின் ஸ்கோர் போடுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும். அப்புறம் த்ராபிங்காக இருக்கும், விண்ணு தெரிக்கிற மாதிரி இருக்கும். கூட ஒரு வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும், அடிக்குவேட்டாக டயட் எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் இரிட்டபிளாக இருப்பாங்க, பேசுகிறதுக்கு வெளிச்சத்தை பார்த்தா இரிட்டபிளாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும் கூட. அப்புறம் விட்டு வரும், எகைன் வரும், ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே நீடிக்கும், விட்டுரும். அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும், அம்மா அப்பா தெரிஞ்சவங்க, அது ஐ மீன் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இதே மாதிரி தலைவலி இருக்கும். ஸோ அது வந்து மைக்ரைன் ஹெட்டேக். இதுதான் இது 2 தான் நம்ம காமனாக ப்ராக்டிஸில் பார்க்குற ஹெட்டேக். இது மற்ற இதை தவிர கிளஸ்டர் ஹெட்டேக்குன்னு இருக்குது, சங்க்டுன்னு இருக்குது, பெராக்சிஸ்மல் ஹெமிக்ரேனியான்னு இருக்குது. இதெல்லாம் லிட்டில் ரேரர் டிஸார்டர். நம்ம ஜென்ரலாக டே டு டே ப்ராக்டிஸில் பார்க்குறது இல்லை அந்த மாதிரியான தலைவலி. இப்போ ஹெட்டேக்குன்னு வந்தாலே அது நியூரோ ப்ராப்ளமாக தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம்? அப்படி சொல்ல முடியாது. ப்ரைமரியாக வெறும் தலைவலின்னு மட்டும் வந்தாங்கன்னா அது நியூரோ ப்ராப்ளமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே தலைவலியோடு சேர்ந்து காய்ச்சல் வருது அப்படின்னா, தலைவலியோடு சேர்ந்து வேறு ஏதாவது அடிஷ்னல் சிம்டம்ஸ் வருதுன்னா அது மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டையும் கூட சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ தலைவலியோட காய்ச்சல் வந்ததுன்னா நம்ம காய்ச்சலுக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். காய்ச்சலில் ஜென்ரலாக காமனாக வர யூடிஐ, செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னா அது மூளைக்காய்ச்சலுடைய ஃபஸ்ட் அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்லேயும் காரங்களையும் நம்ம அநேகமாக ஒரு சில டைம் பார்க்க சொல்கிற மாதிரி தான் இருக்கும் தலைவலி இருக்கிறவங்களுக்கு. எனக்கும் ஹெட்டேக் பத்தி நிறைய சந்தேகங்கள் இருந்தது டாக்டர். இப்போ நான் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டேன். இதே மாதிரி மக்களும் அவங்களோட ஹெட்டேக் பத்தின டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாங்க. ஹெட்டேக்ங்கிறது ஒரு காமனான ப்ராப்ளம். டே டு டே லைஃப்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு டைம்ல ஹெட்டேக் வந்து இருந்திருக்கும். பட் எல்லா ஹெட்டேக்கும் பயப்படக்கூடிய ஹெட்டேக்ஸ் அல்ல. ஹெட்டேக் ரெக்கரண்டா வருது அல்லது சிவியரா வருதுன்னா அதற்குரிய ஒரு மருத்துவர் அணுகி கண்டிப்பா அதுக்கு நல்ல தீர்வு பெறலாம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு அளிச்ச உங்களுக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார். இங்க வந்து எங்க கூட நிறைய விஷயங்களை பேசி ஹெட்டேக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.